sing a song about Kamarajar. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷாரு. நான் காமராஜர் பாடல் பாட போகிறேன். கல்வி தந்த தலைவர் நம் காமராஜரே, கல்வி தந்த தலைவர் நம் காமராஜரே, கடமையில் சிந்தவரை கர்ம வீரரே, கடமையில் சிந்தவரை கர்ம வீரரே, மதிய உணவு தந்தவரை கல்வி தந்தையே, மதிய உணவு தந்தவரை கல்வி தந்தையே. நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம். வணக்கம். என் பேர் சக்திவேல். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜரை கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, எளிமையின் சிகரம் என பல பெயர்களோடு மக்கள் அன்போடு அழைக்கின்றனர். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் பிறந்த நாளை நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இவர் அனைவரும் இலவசமாக கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் பல பள்ளிகள் உருவாகியது. பல நலத்திட்டங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய வல்லர். இத்தனை பெண்களை கொண்ட இவரை நாம் எங்கும் போற்றி புகழ வேண்டும். நன்றி வணக்கம். வணக்கம். என் பெயர் அம்சியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம். என் பெயர் கனிஷா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கல்வி வளர்ச்சி நாள் பற்றிய கவிதை. காமராஜர் பிறந்த நாள் இது, கல்வி வளர்ச்சி நாள் இது, அறியாமை நீக்க வந்த அறிவு சுடையேற்ற வந்த நாள் இது, பள்ளி கதவு திறந்தது, பசி பீனி நீங்கியது, ஏழை எளியோர் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றியது, சீருடை அணிந்து சென்றனர், சீரான கல்வி பெற்றனர், எதிர்காலம் என்ற ஒன்றை எட்டி பிடிக்க கற்றனர். காமராஜர் பிறந்த இந்த நாளில் அறிவின் தேடலை தூண்டினார். கல்வி ஒன்றே செல்வம், கற்று தெளியும் நித்தம், வாழ்க கல்வி வளர்க தேசம், பயணிக்கலாம் சாதனையின் திசை நோக்கி. நன்றி வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் கூற இருப்பது காமராஜர் பிறந்த நாள் வாழ்த்து கவிதை. கர்ம வீரரே காமராசரே, உம் புகழ் பாட வேண்டும், நாளும் உம் புகழ் பாட வேண்டும். ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தார், உலகை அறிய வைத்தார், எப்போதும் எளிமையாய் இருந்தார், ஏழைகளை உயர வைத்தார், மாணவர் மனதை அறிந்தார், மதிய உணவு கொடுத்தார். நன்றி. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பேச வந்துள்ளேன். கல்வி வளர்ச்சிக்கு காரணமான பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் தினத்தை கொண்டாட கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம் இந்த ஆண்டு காமராஜரின் 123ஆம் வருடம் பிறந்த நாள் தினத்தை கொண்டாடி வருகிறோம். காமராஜர் 1903ஆம் வருடம் ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். அவரின் பெற்றோர் பெயர் குமாரசாமி, சிவகாமி. அவர் சிறிய வயதிலே தந்தையை இழந்தார். அதனால் அவரது கல்வியை தொடர முடியவில்லை. குடும்ப வறுமையால் அவர் வேலைக்கு சென்றார். தன் இளைய வயதிலே அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். காமராஜரின் அரசியல் குரு பெயர் சத்யமூர்த்தி. மகாத்மா காந்தி நடத்திய பல சுதந்திர போராட்டங்களில் வெற்றி பெற்றார். பலமுறை சிறை தண்டனை பெற்றார். 1937 சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். சிறந்த மக்கள் பணியால் 1954 முதல் 1963 வரை முதலமைச்சராக ஆட்சி செய்தார். அவரது ஆட்சி தமிழ்நாட்டில் பொற்காலமாகும். ஏனென்றால் மத்திய உணவு திட்டம் வழியாக பல மாணவர்களை பள்ளிக்கு வர செய்தார். 6000 பழைய பள்ளிகளை சீரமைத்தார்.
ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்விக்கண் கொடுத்த கரும வீரர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். மேலும் கல்வி ஒரு மனிதனை எப்படியெல்லாம் உயர வைக்கிறது என்பது குறித்து பேச வந்துள்ளேன். கல்வி என்பது ஒரு மனித வாழ்வின் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு கல்வி இல்லை என்றால் அவனது வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒளி இல்லா நிலவும், மழை தரா மேகமும், வாசமில்லா மலரும், வசந்தமில்லா வாழ்வும் போன்று கல்வி இல்லா மனிதனின் வாழ்வு ஒரு இருண்ட வாழ்வை போன்று மாறிவிடுகிறது. கல்விதான் ஒரு மனிதனை மதிப்புடன் வாழ வைக்கிறது. கல்விதான் அறிஞனை வற்றாவளமுடன் பேச வைக்கிறது. இதைதான் தமிழ் கவிஞர் திருவள்ளுவர் மிகவும் அழகாக கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது தவறில்லாமல் கல்வியை பயின்ற பின் அதற்கேற்ப வாழ பழக வேண்டும் என்பது குறளின் பொருள். கல்வி ஒரு மனிதனை உயர்வுக்கு இட்டு செல்லும். கல்வி இல்லாதவனுக்கு உலகத்தில் மதிப்பு